நான் வந்து அரசியல் எப்படி பார்க்குறேன்னா, அரசியல் தலைவர் வந்து ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன். ஸோ வந்து தலைவர் விஜய் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னா, அவர் வந்து நல்ல எண்ணத்தோட வந்திருக்காரு அப்படிங்க அத வந்து யாருமே ஆப்போஸ் பண்ண முடியாது. ஸோ ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் அந்த ஒரு குட் இன்டென்ஷன்ஸ். ஒரு 30 ஆண்டுகளா வந்து அவரு ஒரு எல்லார் வீட்லயும் வந்து ஒரு மெம்பரா அவர் வந்து இருக்கிறாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதுக்கு ஒரு பயணம் இருக்கு. அந்த பயணத்த நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஒண்ணு தலைவர், அதுக்கப்புறம் என்னன்னா தாவேக்காவோட கொள்கைகள் முதல்ல இருந்தே வந்து உங்களுக்கே தெரியும். செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் கொள்கைகள் ஆகட்டும், பெண்களை ஐகான்ஸை சூஸ் பண்ணுறதாகட்டும், மாற்று அரசியல் பேசுறதாகட்டும், இன்னொன்று வந்து ஒரு தைரியமான அரசியல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான பயமோ தைரியமான அரசியல் எப்படி மத்தி என்ன சொல்றது ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களோட என்ன சொல்றது கொஸ்டின் பண்றதுக்கு ஒரு கரேஜ் வேணும். எல்லா கட்சிகளும் அதை பண்ணலான்றாங்களே எதிர்கட்சிகள்லாம். திமுக மன்றி இல்லை இடதுசாரி அமைப்புகளே வந்து பாஜக எதுக்க மாட்டேன்றதான் ஒரு குற்றச்சாட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து, அதாவது என்ன நான் வந்து தாவேக்காவை நான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐ ஃபீல் தே ஆர் டூயிங் என்ன சொல்றது எங்கெல்லாம் வந்து பேசணுமோ அங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சில இடங்கள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கச்சுல அந்த கட்சி வந்து முடிவு. ஸோ ஒரு கட்சிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஒரு சாதாரண அமைப்பு கிடையாது. அதில் பல்வேறு நபர்கள் இருக்காங்க, பல்வேறு எண்ணங்களும் இதுவும் இருக்குது. ஸோ பார்ட்டி வில் டேக் அ ஸ்டாண்ட் ஆன் சர்டன் திங்ஸ். ஆனால் எந்தெந்த நேரத்தில் வந்து சரியான முடிவுகள் ஒரு பார்ட்டி எடுக்கணும்னு நினச்சிருக்கோம் அந்த நேரத்தில் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.